ஹாய் டேஸ் வணக்கம். இன்றைக்கி ஒரு எமோஷ்னலாக பேசுகிறேன். நம்ம வீட்டில் பெற்றோர்கள் சீர்திருத்தவாதிகள். நம்ம குழந்தைங்கள நம்ம தான் சீர்திருத்தணும். சரிங்களா? இப்போ அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, நேற்று ஆட்டோவில் போயிட்டுருந்தேன். அப்போ போயிட்டுருக்கும்போது என் கூடவே 2 லேடீஸ் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க இருக்கும்போது இந்த ஆட்டோக்கார பையன் வந்துட்டு எப்படியும் ஒரு 18 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அவன் வந்துட்டு அப்படியே இடது பக்கமாக துப்பி துப்பி வந்துகிட்டே இருந்தான். எச்சி துப்பிட்டே வந்தான். அப்போ எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருந்துச்சு. சும்மா துப்பிட்டே இருந்தான். அப்போ பேசும்போதும் குளறுபடியாக ஒரு மாதிரி குண்டக்க மண்டக்க பேசிட்டு இருந்தான். அப்படியே துப்பிட்டு இருக்கும்போது ஒரு நேரம் டக்குன்னு அவன் துப்புனானா இல்லை தன்னால் வந்து விழுந்தது தெரியல. வாய்க்குள்ளே வந்து ஒரு பை வந்து விழுந்துச்சு. நான் இந்த ரோட்டோரத்தில் இந்த பையை நிறைய பார்த்துருக்கேன். அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கும். ஆனால் அது என்னென்னு தெரியல எனக்கு. நான் அதை சர்ச் பண்ணி பார்க்கல. அப்போ இவங்க பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, இல்லை இது வந்து ஒரு போதை பொருளாகும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ யோசித்தேன், சரி அது இருக்கட்டும். நம்ம வந்துட்டு பையன் வந்து சின்ன பையன்தான். அது எங்கே உள்ள பையனோ என்னமோ தெரியல. இந்த மாதிரி போதையை போட்டுக்கிட்டு போகிற பிள்ளைங்க வந்து எது வேணாலும் செய்ய தூண்டும். அப்படி தானே? நம்மளே யோசித்து பார்ப்போமே, என்ன வேணாலும் செய்ய தூண்டும். போதை போட்டிருக்கும்போது பிள்ளைங்கள வந்து தப்பாக கமெண்ட் பண்ணுவானுங்க, இல்லை வேறு எதை பேசணும் அடிப்பானுங்க, அடிக்கிறதுக்கு தூண்டும். எது வேணாலும் செய்யலாம். இது கெட்ட வார்த்தை பேச தோணும். எது வேணாலும் ஆட்டோவில் யாராவது போனால் கூட இப்படி பேச தோணும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்துட்டு இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வீட்டில் எல்லா பிள்ளைங்களையும் சொல்லலை, எல்லா வீடையும் சொல்லலை. நிறைய பிள்ளைங்க வந்து ஸ்ட்ரிக்டாக நம்ம பேரண்ட்ஸ் நல்லா தான் வளர்த்துறோம், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நம்மளோட டியூட்டி நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம தான் சீர்திருத்தவாதி. சரிங்களா? நான் என்ன சொல்லேன்னா, பிள்ளைங்க வந்து காலேஜ் போகிற பிள்ளைங்க இருப்பாங்க, காலேஜ் போகிற பொம்பளை பிள்ளைங்களும் இருப்பாங்க. நம்ம வந்து எல்லாம் போகும்போது அங்கே போய் பார்க்க முடியாது. காலேஜுக்கு எப்படி போகிறாங்க, என்ன மாதிரி பண்ணுறாங்கலாம் பார்க்க முடியாது. ஆனால் வந்து நம்ம வீட்டில் வந்தபோது பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, எல்லாரையும் சொல்லலை, பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, பிள்ளைங்க என்ன படம் பார்க்குறாங்க, பிள்ளைங்க மொபைலில் என்ன விளையாடுறாங்க, இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்மளே வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஒரு வேளை நம்மளை முடியாமல் அது போகுதுன்னா அது வேறு விஷயம். அது நம்மளை கடவுள் தான் அதுக்கு வெளிச்சம். இருந்தாலும் நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்களை நல்லபடியாக வளர்க்கலாம் அப்படின்னு உள்ளதை ஸ்ட்ரிக்டாக வளர்த்தலாம். அடி கொடுத்து கூட வளர்த்தலாம். ஏன்னா நம்ம பிள்ளைங்களை வளர்த்துறது நமக்கு உரிமை இருக்குது, சரிங்களா? அடி கொடுக்கவும் உரிமை இருக்குது. சில பிள்ளைங்க பாசமாக சொன்னால் கேட்கும். சில பிள்ளைங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொன்னால் அப்பா அம்மாவுக்கு பயந்து போய் செய்யும். அதனால் பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளை நீங்கள் தான் சீர்திருத்த வேண்டும். உங்கள் வீட்டில் நீங்கள் தான் சீர்திருத்தவாதிகள் என்பதை கேட்டுக்கொண்டு, என்னை வந்து போதையை ஒழிப்போம்னு சொல்கிறாங்களே தவிர போதை ஒழியலை, வந்துக்கிட்டே தான் இருக்குது. நிறைய தான் வந்துட்டுருக்கு. இதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதனால் போதையை ஒழிப்போம், நம்ம வீட்டை நம்ம சீர்திருத்துவோம் என்று கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கக்கா. இது பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள்.